வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழித்திரை நம்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிட்டுருக்கு. நன்றி. இப்போ இந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது அது அண்ணாமலை குறிப்பிட்ட மாதிரி அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும் போல தெரியுது. அது முத்தையப்போ இப்போது ராகுலை சொல்கிறதுக்கு பதிலாக மல்லிகார்ஜுன கார்கே என்றவர் கர்நாடகா தலித் தலைவரை அந்த கூட்டணி நடந்தது இல்லையா மேலே, அங்கே முன்மொழிஞ்ச மம்தா கெஜ்ரிவால் உடனே அந்த நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசும்போது மொழிபெயர்க்காதுன்னு சொல்லி ஸ்டாலின் டிஆர் பாலுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி விஷயம். ஏன்னா அவர் தான் இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது. அவர் தன்னை இது பண்ணுவாங்கன்னு நினச்சார். இல்லை, ஒரு பக்கம் இதில் கேஸில் தப்பிக்கிறது கெஜ்ரிவால். மம்தாக்கு என்னென்னா இந்த இந்தி கம்யூனிஸ்ட்டை சேர்த்தா நமக்கு ஓட்டு வராது. அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிஸ்ட்டே எதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மம்தாவோட சேர்கிற மாதிரி இல்லை மாதிரி. இவர் பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிடுவார் போல் தெரியுது. நிதிஷ் அங்கேயும் ஆட்டம் கண்டுருவார் போல் தெரியுது. அப்புறம் தானே பிரதம மந்திரி மோடிக்கு கூட நிற்கிறதுக்கு. அப்புறம் அந்த லல்லு பிரசாத் பையன், அவன் ஊழல் இப்போ வழக்கத்தில் மாட்ட வேண்டியது. இந்த லட்சத்தை பையனை முதல்வர் ஆக்கணும்னு லல்லு. அவர் 1000 கோடி மாட்டுத்தீர்வில் மாட்டினவர். இப்போ இந்த சாப்டர்லேயே இல்லை, அரசியல் சாப்டர்லேயே. இப்போது இங்கே எப்படி பொன்முடி அந்த மாதிரி ஆயிடுவார். இவங்களாம் ஆக போகிறவங்க முடிஞ்சு போனவர் அவர். சரி, இந்த மாதிரி இருக்கிற லட்சத்தில் ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. கர்நாடகா ஆட்சி தக்க வைக்க முடியுமான்னு தெரில. சிவகுமாருக்கு பிரச்சனை இருக்கிறனால அங்கே எப்போ கலண்டு ஓடுவாருன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவகோடா மேலே போய் மோடியை பார்க்குறாரு, கூட்டணி ஏற்படுத்தவளோ தெரியுது. அவ்வளோ ஏன் தெலுங்கானா சந்திரசேகர ராவ் தோற்றப்புறம் இந்த பிஜேபியோட ஜாயின் பண்ணி கூட்டணி போட சான்ஸ் இருக்குன்றாங்க. இப்படி தான் ஒன்று இன்னும் நிறைய வினோதமெல்லாம் நடக்குன்றாங்க ஜனவரியில். அதுவும் இப்போ இந்த சனாதனத்தை பேசுனனையும் தமிழ்நாட்டில் எஃபெக்ட் தெரியும், நார்த்தில் கேட்கவே வேண்டாம். அது எஃபெக்ட் பயங்கரம். அதனால தான் வராதேன்னார் மத்திய பிரதேசில். இப்போ காங்கிரஸ் தோற்றுட்டாலும் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி ஸ்டாலின் குரூப் யாருமே வர வேண்டாம், பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு ராகுல்கிட்ட சொல்லிட்டார். அதுக்கு படுதோல்வி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை இருக்குது. அது எதுவும் உருப்பட போகிறதில்ல. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரீஜனல், அதாவது 165 தொகுதிக்கு மேலே காங்கிரஸ் பிஜேபி போட்டி இருக்குது. அதில் காங்கிரஸ் வின் பண்ணது 2ஆம் பட்சம்தான். அப்புறம் சில இடத்துல இந்த தமிழ்நாடு உட்பட சில இடத்துல மட்டும் தான் இந்தி கூட்டணி ஆசிட்டிஸ் ஏற்கனவே டிஎம்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொடுக்குது இல்லையா, ஏற்கனவே உள்ளதான். அந்த மாதிரி ஒரு 2-3 மாநிலம் தான் இருக்குது அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு. பாக்கியெல்லாம் இங்கே இல்லை. ரீஜனல் பார்ட்டியோட தாக்கம் ஆந்திரா ஜெகன்மோகனும், ஒரிசா நவீன் பட்நாயக், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்திய கூட்டணி சப்ஜெக்ட்லேயே இல்லை. ஒரு 140 சீட்டில் இருக்குது. அது ஏற்கனவே உள்ளது தான், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது சும்மா இந்த 140 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா கொடுக்கவும் முடியாது கம்யூனிஸ்ட்டுக்கு. காங்கிரஸ் கொடுத்தா 1-2 கொடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ காங்கிரஸை முன்னோருக்குள்ளே கண்டெயின் பண்ணிடுன்றதா மம்தாவோட. ஆக்சுவலாக காங்கிரஸை மோடி முத்து பாரத்னாரு. இப்போ இந்த ரீஜனல் பார்ட்டிலாம் அழித்து ஒழிச்சிடுவாங்க போல தெரியுது காங்கிரஸ். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் ஜிம்மிக் பண்ணிட்டு இருக்கவே, அவருக்கு ஒன்றும் அந்த எண்ணமெல்லாம் இல்லை ராகுலுக்கு. எங்கேயோ பாரும்போவார் வருவார், செல்ஃபோனை பார்த்து இப்படி ஓட்டிகிட்டு போவார் காலத்தை. இதை சொல்கிறாங்க. இப்போ இங்கேயே மாறி கோஷ்டி நடக்கும் போல் தெரியுது. அழகிரி மாற்றுவாங்களா மாத்திரேன்னு ஒரு இது போயிட்டுருக்கு. அப்படி எல்லாம் நிறையா போயிட்டுருக்கும்போது இந்தி கூட்டணிங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம், அவ்வளோதான். அது முடிஞ்சு போனது. இதில் எங்கே போய் நிற்கிறது? அவர் சொல்லவும் இல்லை நான் இல்லை அப்படின்ட்டு பின்வாங்கிட்டார் கார்கே. அவருக்கு என்னென்னா தலைவர் பதவி கூடி போயிடுச்சுன்னா இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் பயம். அதனால் சொன்னால் இன்னும் கூட்டணி பிச்சுட்டு போயிடும். எல்லாம் அவங்க சுயநலத்துக்கு தான் இருக்காங்க. இது எப்போவுமே இருக்கிறதா. மற்ற எங்கேயுமே இந்த இந்து கூட்டணி சேர எந்த மாநிலத்துலையும். தமிழ்நாட்டில் வேணால் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சேர முடியும் எதிரிக்கை. இந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ சொல்லப்போனால் இங்கே சீட்டுகள் இந்த மாதிரி போட்டியில் பிஜேபி சில சீட்டுகள் வருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க செஃபாலஜிஸ்ட்டு. நல்லாவே சான்சஸ் எடுக்கும். இந்த மாதிரிலாம் பாருங்கள், இப்போ அந்த புயல் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இதில் உதயநிதியை சொன்னாங்க, அப்பா வீட்டு ஆத்தா வீட்டு பணமா என்ன பொறுப்பாக பேச வேண்டாம்னு. அதுக்கு ஒன்று சொல்கிறா அப்படி உதயநிதி. இல்லை மக்கள் படம் தான் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் பணம்லாம் கேட்கல, திருப்பி அப்படி பேசுகிற அப்படி. உடனே பாஜகவில் பதிலடி கொடுக்குறாங்க. என்னென்னா மக்கள் பணம் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் பார்த்துட்டு தருவாங்க. இதெல்லாம் எடுத்து என்ன சுருட்ட போகிறீங்களா, ஏன் பேங்கில் போடலை? திருப்பி என்ன ரேஷன் கடைங்கிறீங்க? ஏற்கனவே சுருட்டினாலும் உள்ளே போயிட்டுருக்கு. திருப்பி இதே தானே, மக்களுக்காக ஒன்றும் செய்கிறது இல்லைன்ற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க உதயநிதிக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இதில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இந்த பொன்முடிக்கு 3 ஆண்டு சரி 50 லட்ச ரூபா 2 பேர் கொடுத்துருக்காங்க.
இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொன்முடி பொன்முடி ஒய்ஃப் 50 லட்ச ரூபா கட்டினா அதுக்கு சோர்ஸ் கேட்பாங்க. கட்டாம இருந்தால் 6 மாத தண்டனை எச்சா வரும். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனையெல்லாம் கடுமையா இல்லாதனால தான் ஜனநாயக நாட்டில இந்த மாரி ஊராம் பணத்த 10,000 20,000 கோடி திருடிட்டு, அந்த தண்டனை இதில வேற குறைச்சு குடுக்கணும். ஏன் அந்த வயசுலலாம் திருடும்போது, கொள்ளையடிக்கும்போது வயசு இல்ல. மாட்டிக்கிட்டா நீதிபதிட்ட. இதெல்லாம் வெட்கக்கேடு. அப்போ இவங்களுக்கு திருப்பி உள்ள போயிட்டு வெளில வந்துட்டா, அந்த பணம் சுத்த பணம் ஆயிருமா? பணத்த பறிமுதல் பண்ணணும். மிஞ்சி போனா சரி போகுதுன்னு சொல்லிட்டு, கணக்கு பார்த்துட்டு அந்த 1 கோடி 2 கோடி அளவா என்னமோ பார்த்து பாக்கியெல்லாம் ஃபர்ஃபீச்சர் பண்ற ஒரு சட்டம் வந்தா, இவங்ககிட்ட பயம் வரும். இல்லாட்டி இன்னும் கடுங்காவல் மாரி இருக்கணும். அந்த மாரி நேரத்தில தான் அரசியல்வாதிக்கு பயம் வரும். மக்களுக்கு கொஞ்சமாவது பலன் கிடைக்கும். அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. தப்பிச்சு தப்பிச்சு வர்றது அரசியல்வாதி. இப்போ லல்லு போனார் 1000 கோடி ஊழல்ல. அதுக்கு அரசியல்ல முடங்கியிருக்காவிலியே அந்த பணமெல்லாம் என்ன பாய்னாங்களா? அது மாரி தான் கொஸ்டின் மேட்டர். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இப்போ அந்த இளங்கோன்ற ஒரு வக்கீலு, ஏடிஎம்கே உடைய வக்கீல் ஜட்ஜு தான் குடுத்துருக்காரு. நான் முதல்ல வக்கீல் இருந்திருப்பாரு. நீங்களும் தான் டிஎம்கே வக்கீலா இருக்கீங்க. அவர் தீர்ப்பு சொல்லும்போது அதுக்கு இல்லவா தானே சொல்லுவாரு. 10,000 20,000 கோடிக்குள்ளதுக்கு தீர்ப்பு சொல்லாம விடுதலையா பண்ண முடியும்? ஏற்கனவே கீழ விடுதலை பண்ணாங்க. இது சொன்னா கோர்ட் அவமதிப்பு வந்துருமா? இருக்கிற பிரச்சனையில இவங்கலாம் வேற மாட்டிட்டு உள்ள போயிட்டுருக்காங்க. இப்போ திருப்பி ஒரு ஆள்ட்ட குடுக்குறா வச்சுக்க. ஒரு பொன்முடி உள்ள போனேன். அவரும் உள்ள போறாருந்தா, வரிசையா எல்லாரும் போய் அங்க தான் கேபினட் நடத்தணும் சிறையில. அந்த மாரி இருக்குது. இனி அவமதிப்பு வேற வழக்கு வந்துருமோன்னு ஒரு பயம். இப்போ இவங்கலாம் பார்க்குறாங்க டிஆர் பாலு ஸ்டாலின்னா, தங்க மேல இன்னும் பாயாம கொஞ்சம் டிலே ஆகுமா அப்படின்னு. அது முன்ன பின்ன ஆகலாம் இல்லையா? அது என்ன வருதோ கோர்ட்டு அமலாக்கத்துறை விடுதோ அது வரத்தான் வரப்போகுது. சந்தேகமே இல்ல. இந்த பொன்முடி தீர்ப்பு வந்தப்போ பிஜேபி ராஜா கூட இது குறித்து கூறியிருந்தாரு. மோசமான நபர்கள். இவங்க கொள்ளையடிச்சு போட்டு யோகிய சிகாமணி மாரி ஆக்சுவலா அவர் பேர்ல சிகாமணி வரும். யோகிய சிகாமணி மாரி பேசும் நபர்கள். உத்தம புத்திரர்கள் மாரி. அதனால இவங்களுக்கு கூட தண்டனை நிச்சயம் கிடைக்க வேண்டியது தான். இன்னும் வரிசையா அமைச்சர்லாம் போக இருக்காங்க. அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இவங்கலாம் அடித்த கொள்ளையெல்லாம் புடிச்சு பறிமுதல் பண்ணோம்னா, தமிழ்நாட்டில இப்ப 7,00,000 கோடி கடன பூரா அடைச்சிரலாம். ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி, கொஞ்ச காலத்துக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஃப்ரீல நாமினல் ஃபீலயே தண்ணி குடுக்கலாம். குடிக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப பைசா வாங்காம குடுக்கலாம். அந்த அளவுக்கு இவங்ககிட்டலாம் பணத்த புடுங்கி நடுத்தெருல விடணும். அப்படிங்கிற யார் பணம் அதெல்லாம்? ஆக்சுவலா உனக்கு இருந்ததுக்கு என்ன சம்பளம் வாங்கியிருப்பியோ, அது மட்டும் தான் உன் கணக்கு. அதில இப்படி கரெக்ட்டா கணக்கு பார்த்தீங்கன்னா, எங்க போய் பிசினஸ் தொடங்க முடியும்? ஒண்ணுமே இல்ல. இந்த ஆடம்பரம் வாழ முடியுமா? யார் பணம்? அதாவது ஜனநாயகத்தில இந்த சட்டங்கள் கடுமையானாலும் கொள்ளையடிச்சுட்டு, அதில ஏதோ ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு, கடைசியில இப்படி லேண்ட் ஆர்டு மாரி வாழ்ந்துக்கிறது. இது மாறணும். நம்ப பூனைக்கு 6 மணி கட்டுற மாரி இந்த ஜனநாயக நாட்டில இந்த மாரி பண்ணா தான் ஏழைகள் தலை நிமிர முடியும். ஒரு தலைமுறையில. இந்தியா மிளிரும். உலக அளவுல. அதுக்கான சட்டங்கள் வரணும். அதுதான் இதில தெரியுது. இல்லைன்னா ஏமாத்தி திருப்பி வருவான். திருப்பி இதே ஒரு நிரந்தர ஒரு இதே இருக்காது. சொல்யூஷன். மக்கள் அவதிக்குள்ளாகும் மாறா. இதான் இருக்குது. அத குறிப்பிடுறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.